இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் நடக்க போகிற மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த மேட்ச் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஈடன் கார்டன்ஸ் கிரவுண்டு தாங்க. ஸோ ஓரளவுக்கு ஸ்பின் ஃபேவரான பிச்சு, அதுவும் இல்லாமல் பொட்டி கிரவுண்டு, ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவாக கூட இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா ஆர்சிபி கிட்ட மேக்ஸிமம் பவுலர்ஸ் இல்லை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீமாக இருக்காங்க கேகேஆர். ஸோ ஒரு ஹை ஸ்கோரிங்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீமும் சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்தனே பிளேயிங் 11லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ பிளேயிங் 11ல் ஃபஸ்ட் எடுத்தனே பேட்டர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன் கைஸ். பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபின்சால்ட்டு சுனில் நரேன், ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்திங்க அடித்து கொடுத்துட்றாங்க எப்படியும். ஃபின்சால்ட் இந்த கிரவுண்டில் வந்துட்டு ஒரே ஒரு மேட்ச் தான் ஃப்ளாப் ஆனார். மிச்ச எல்லா மேட்சும் அடிச்சு ஒருக்கியிருக்காரு. சுனில் நரேன் செம்மையாக ஆடிட்டுருக்காரு. ஸோ இத்தனை சீசன்ஸ் பார்த்த சுனில் நரேனுக்கும் இப்போ இருக்க சுனில் நரேனுக்கும் வேறு மாதிரி இருக்கார். ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ ரெண்டு பேரையும் மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்கள். ரகுவன்சி ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். சேசர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஆண்ட்ரே ரசல் ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன் தான். சும்மா அது டீமில் எடுத்து வச்சுக்கோங்க. இது கேப்டன் வைஸ் கேப்டன் மேக்ஸிமம் ட்ரை பண்ணாதீங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு கிராண்ட் லீக்ஸ்க்கு வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து ரிங்கு சேசிங்னா ட்ரை பண்ணுங்கள். வெங்கடேஷ் ஐயர் மேக்ஸிமம் ட்ராப் பண்ணிக்கோங்க. பெருசாக வராது கேஸ். வேணால் சேசிங் பண்ணும்போது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பயும் அவுட் ஆக சான்ஸுகளும் இருக்கும். அதனால் வேணாம், வெங்கடேஷ் ஐயர் மீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆர்சிபியோட பேட்டர்ஸ் போவோம். ஆர்சிபி பேட்டர்ஸ் யார் இருக்காங்கன்னா விராட் கோலி மஸ்ட் ட்ரை, ஃபேப் டு பிளஸி, இவங்க ரெண்டு பேரையும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தா வில் ஜாக்ஸ் இருக்கார். வில் ஜாக்ஸ் இவர் வந்துட்டு 2 மேட்சும் ஃப்ளாப்பாக ஆகிருக்காரு. ஸோ இந்த மேட்சும் பவுலிங் போட்டு கூட விக்கெட் எடுக்கக்கூட சான்ஸுகள் இருக்கும். அதனால் சும்மா அதை எடுத்து வச்சுங்க. ஆல்ரவுண்டர் பேட்டர். ஸோ இவங்க இதில் ஒரு நல்ல ஸ்பின்னர்னா இவர் ஒருத்தரை சொல்லலாம். அதனால் தாராளமாக எடுத்துக்கோங்க. சும்மா அதே ஏதாச்சும் பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு. அதனால் ஸ்டேபிளாக எடுத்துக்கோங்க. ஒரு ஹெட் டு ஹெட் காம்படிஷன் போடுறா இவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ஸ் ட்ராப் பண்ணிடுங்க. ரஜத் பட்டிதார் இந்த மேட்ச் அடித்து கொடுப்பார் தான் நினைக்கிறேன். வேணால் ட்ரை பண்ணுங்க. ஒரு பேட்டிங் டீமாக போகிறீங்க நினச்சிங்கன்னா இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அது கிராண்ட் லீக்ஸ் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்ஸில் ஒரு ரிஸ்கி ஆப்ஷனாக இருப்பார். அதுக்கப்புறம் சந்திரோன்னு இருப்பார். இவர் மேக்ஸிமம் ட்ராப் பண்ணிடுங்க. தினேஷ் கார்த்திக்கை ஒரு செகண்ட் பேட்டிங்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். மணிப்பால் பெரம்பலூர் அதே செகண்ட் பேட்டிங்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. மிச்சப்படி அதான். இப்போ பவுலர்ஸை பார்ப்போம். பவுலர்ஸில் வந்துட்டு சுனில் நரேன்லேருந்து இருக்காங்க. ஸோ சுனில் நரேன் டபுள் ஆப்ஷன், வில் ஜாக்சன் டபுள் ஆப்ஷன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன். மிச்சம் இருக்க பவுலர்ஸில் ஸ்டார்க் ஃபஸ்ட் பவுலிங்னா ஸ்டார்க் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங்னா வருண் சக்கரவர்த்தி. ஹர்ஷித் ராணா ஒரு மெயின் பவுலராக இருப்பார். இவரை தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தா ஃபர்கூசனை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்ற எல்லாரையும் ட்ராப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் விக்கெட்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்கூசன் மட்டும்தான் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த பக்கம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் ஸ்டார்க்கு, செகண்ட் இன்னிங்ஸ்னால் வருண் சக்கரவர்த்தி. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய ஸ்மால் லீக் டீமாக பார்ப்போம். ஸ்மால் லீக்கில் இதாங்க என்னோடய டீமு. யாருன்னா ஒரு சேஃப் டீம்னே இதுதான் சொல்லுவேன். தினேஷ் கார்த்திக், ஃபின்சால்ட் ரெண்டு பேரையும் எடுத்திருக்கேன். விராட் கோலி, ஃபேப் டு பிளஸி, ரகுவன்சி. இப்போ கேகேஆர் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் இந்த டீம் ட்ரை பண்ணுவேன். அடுத்து பார்த்தா சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், வில் ஜாக்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆல்ரவுண்டர்ஸில். பவுலர்ஸில் ஃபர்கூசன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா. இது கேகேஆர் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் இந்த டீம் ட்ரை பண்ணுவேன். இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி நான் சேஞ்சஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லி இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் கிராண்ட் லீக்ஸ் டீமை நான் கொடுக்குறேங்க. கிராண்ட் லீக்கில் இதை டெமோ மாடல் ஒரு பேட்டிங் பிச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் டீம் கொடுக்குறேன். ஸோ இதில் தினேஷ் கார்த்திக், ஃபின்சால்ட்டு, விராட் கோலி, ஃபேஃபு, ரஜத் பட்டிதார், மணிப்பால் பெரம்பலூர். இப்போ ஆர்சிபி சேஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு ஹை ஸ்கோர் சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி டீம் பண்ணுறேன். ஃபின்சால்ட் டாப் ஆர்டர் 3 பேரும் ஃபயர் ஆடி கொடுத்துட்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த டீமை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்ககிட்ட இருக்க பவுலர்ஸ் இப்படியும் அடிவாங்க. யாராவது ஒரு விக்கெட் தான் எடுக்க சான்ஸ் இருக்கும். அது மாதிரி டீம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஏதோ மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் இஷ்டப்படி மாற்றிக்கோங்க. ஸோ ஒன் சைடாக போடுற மாதிரி கூட கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்க கூட சான்சஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.